இலங்கை போர்க்குற்றம் குறித்து அமெரிக்க தீர்மானத்தால் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்காது என்று காந்திய மக்கள் கட்சியின் தலைவர் தமிழறியும் மணியன் தெரிவித்துள்ளார். கோவையில் காந்திய மக்கள் கட்சி சார்பில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சித் தலைவர் தமிழறிவி மணியன் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் தனித்து போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இலங்கை விவகாரத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் ஏற்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். பொது வாழ்க்கை பண்பு நலன்கள் மனித உரிமை ஆணையத்தின் ஆணையராக உள்ள உசேன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற அறிக்கையிலேயே இலங்கை நீதிமன்றம் நம்பகத்தன்மையை என்றோ இழந்துவிட்டது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நம்பகத்தன்மையை முற்றாக இழந்துவிட்ட இலங்கையின் நீதிபதிகள் உள்ளடங்கிய ஒரு விசாரணை குழு என்பது முழுக்க தமிழ் இனத்திற்கு எந்த வகையிலும் நியாயங்களை தேடித்தரும் என்று நான் நம்பவில்லை.